I'll just share my machine. Right. So, நேத்து நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, முந்தா நேத்து we were developing a application, calculator application நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. ஸோ இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம ஒன்றா பார்ப்போம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கால்குலேட்டர் அப்ளிகேஷன் வந்து இதான். வி ஹேட் ஒரு வந்து ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஈனம் செட் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் வி ஹேட் பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் தென் ஆப்ரேஷன்ஸில் இது நம்ம வந்து ஈனமாக செட் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் வி ஹேட் திஸ் சம் பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, we shall play with this. இது நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ பைத்தான் கால்குலேட்டர் பிஒய்னு சொன்னாக்கா ஐம் ஹேவிங் திஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆல். ஓகே. ஸோ வெல்கம் டு கால்குலேட்டர். அவைலபிள் ஆப்ஷன்ஸ் வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே இருக்கு. ஸோ நான் இஃப் ஐம் புட்டிங் லைக் சம்திங் லைக் 1 கொடுத்தனாக்கா 73 + 45 கொடுத்தனாக்கா ஐம் கெட்டிங் இட். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு see the history, it is showing me the history. லாஸ்ட்டாக பண்ண அந்த ஒரு 5 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு காமிக்குது. ஓகே. ஸோ இதை விட நம்ம லாஸ்ட் செஷனில் முடிச்சோம்னா we are able to see the history. ஸோ இப்போ லாஸ்ட் செஷனில் ஒரு கேள்வியோட முடிச்சிருந்தேன். என்னதுனாக்க, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் எங்க அந்த இந்த ஏரியாவில் there is an issue அப்படின்ட்டு, அது என்ன இஷ்யூ கண்டுபிடிச்சிங்களா? ஸோ அது ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் 3 தானே ப்ரோ சொன்னீங்க? அது ஸ்லைஸ் எடுத்து 3 எடுத்துங்க. புரியல என்னது? லாஸ்ட் 3 மட்டும் தானே ப்ரோ கொடுக்க சொல்லியிருந்தீங்க அங்கே ஸ்லைஸ் நம்ம கூட பண்ணியிருந்தோம்ல? இல்ல, இங்க வந்து ஃபைன் வச்சிருக்கேன். யா, ஓகே. ஹிஸ்ட்ரி இல்லாட்டி ஹிஸ்ட்ரி இல்லைன்னு சொல்லணும். ஓகே ஃபைன். ஸோ ஓகே, இப்போ எனக்கு வந்து 3 ஹிஸ்ட்ரி தான் ஷோ பண்ணணும். அப்போ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கொடுத்து என்னால் பண்ண முடியுமா? எனக்கு 3 ஹிஸ்ட்ரி தான் ஷோ பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ தென் கேன் ஐ கிவ் தி கரண்ட்? ஸோ ஹிஸ்ட்ரிக்குள்ள பாஸ் பண்ணிடலாம் தானே இப்போ? அதுக்கான டேட்டா வாங்கியிருக்கானே எங்கேயாவது? இல்ல, அது ஆட்டோ டிஃபால்ட் எடுத்துக்கணும் இப்போ. டிஃபால்ட்டா அங்க எடுத்துக்கும். ஓகே, ஆனா இப்போ என் மனசுல நினைக்கிற நம்பர் எடுக்குமா? எடுக்காது. ஸோ அதுக்கு நம்ம வந்து வாங்கணும். ஓகே. ஸோ தட் இஸ் ஒன் ஐட்டம். அதான் நாங்கள் உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருந்தேன். பட் யா ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னாக்கா, we shall see a different entity. எப்படின்னாக்கா, மேபி என்ன பண்ணலாம்னா, இப்போதைக்கு எனக்கு வந்து எத்தனை எல்லாமே இட்ஸ் லைக் 2 நம்பர்ஸ் தான். நான் எது வாங்கினாலும் 2 நம்பர் வச்சு தான் நம்ம வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் நாட் ஏ கால்குலேட்டர்ஸ் ஜாப் ஆர் சம்திங். ஸோ வாட் ஐ நீட் இஸ், ஐ நீட் எத்தனை நம்பர் வேணாலும் யூசர் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இட் ஷுட் பி ஆக்சுவலி ஒர்க்கிங். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கெட் ஆப்பரன்ஸ் இருக்குங்களா? ஸோ அந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் தீஸ் 2 லாஜிக் வாட் வி கேன் கெட் இஸ், we can get a string. யூசர் கிட்ட என்ன சொல்லிடலாம்னா, இந்தப்பா நீ எழுது, நோ இஷ்யூஸ். மேபி லைக் ஒரு ரா ஸ்ட்ரிங் நான் எடுக்கிறேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, I'm just going to get the input, enter the numbers, separated by space அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ தட் மேபி ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துக்கலாம். என்னன்னா 1 2 3 அப்படிங்கிற மாதிரி நீ கொடுத்துக்கோ. இதை நான் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து பிரித்து எப்படி நான் இன்புட்டாக எடுத்துக்கலாம்? say for example nums is equal to, what I can do is raw dot split.
ஸ்பேஸ் வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நான் இது எல்லாமே நான் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மேபி ஃபர்ஸ்ட் வி வில் ஷால் சி ஹவ் வி கேன் டூ இட் ஹியர். இது கலராக மாற்ற முடியுமா? ஐ டோன்ட் வாண்ட் திஸ், ஐ வாண்ட் this fine, this is nice. ஸோ இப்போ என்ன எனக்கு வேணும்னாக்கா இப்போ ஸ்ட்ரிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ரா இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4. இப்போ எனக்கு என்ன வேணும்னா லிஸ்ட் ஆஃப் 1 to 3 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து எனக்கு ஃப்ளோட்டாக எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரா டாட் ஸ்பிளிட் ஸ்பேஸ் வச்சு ஸ்பிளிட் பண்ணிடுறேன். ஸோ ஐம் கெட்டிங் லைக் திஸ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கச்சிச்சு, குட். பட் ஆனால் எல்லாமே என்னவா இருக்குது, ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது ஸ்டில். பட் வாட் ஐ நீடட் இஸ் ஐ வாண்ட் டு மேக் இட் இன்டு எ ஃப்ளோட். ஸோ என்ன பண்ணேன்னா ஃப்ளோட் ஆஃப் எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் ரா இப்படி கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து எல்லாமே ஃப்ளோட் வேல்யூவாக கிடச்சிரும். ஸோ நவ் வாட் ஐ கேன் சிம்ப்ளி டூ இஸ் ஒரு ஃப்ளோட், ஐ மீன் லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோட்ஸை நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதான் நான் இப்போ எங்கேயும் பண்ண போகிறேன். என்னன்னா float of x for x in ra அப்படின்னு நம்ம ராடா ஸ்பிளிட் கொடுத்தனாக்கா this should be fine. ஸோ இது ஏன் அண்டர்லைன் ஆகுது? fine. So now I'm just going to return nums. அவ்வளோதான். இப்போ நம்ம வாங்குற இடத்துல we shall see இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ get operandsல இப்போ என்னவா வாங்கியிருக்கோம், nums தான் வாங்கியிருக்கோம். ஓகே, so I'm going to pass this nums here and then validate operands. இந்த இடத்துல அகைன் நம்ம வந்து நம்ஸை தான் பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து போய் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ஸ் இந்த இடத்துல நான் என்ன செக் பண்ணணும்னா மேபி அண்ட் 0 இன் நம்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வச்சுக்கிறேன். ஸோ தென் திஸ் இஸ் ஃபைன். இப்போ அதே மாதிரி வேற என்ன இருக்கு, ஆப்ரேட்டர் இந்த இடத்துல நம்ஸ் தான் பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் திரும்பி இந்த இடத்துக்கு நான் போகிறேன்னா ஐம் கோயிங் டு ஹாவ் நம்ஸ். ஓகே, நம்ஸுங்கிறது வந்து இட்ஸ் எ லிஸ்ட்டு. ஸோ இப்போ ஆப்ரேட்டர் இங்கே போகும். ஏன் போகாது ஆப்ரேட்டர்? ஆப்ரேஷன் இல்லை, இதெல்லாம் ஒர்க் ஆகுமே, ஏன் ஒர்க் ஆகாது? இதெல்லாம் ஒர்க் ஆகுது. பேராமீட்டர் கீ ஆஃப் டைப் ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன் கெட். இது என்னது? ஃபைன், லெட்ஸ் see. அண்ட் தென் ஹியர் அந்த இதுக்கு நான் நம்ஸ்ன்னு பாஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் நவ் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி பாஸ்ட் வயா நம்ஸ். ஓகே, நவ் வேற எங்கேயாச்சும் மெயினாக செக் பண்ணுமா? ஓகே, இப்போ சேவ் ரிசல்ட்டு இந்த இடத்துலையும் ஓகே நம்ம ஒன்றுனா வரும். இப்போ டூ கால்குலேஷனில் வி வில் ஜஸ்ட் செக் திஸ். இப்போ நம்ஸ் இங்கே வந்திருக்கு, ஃபங்க் ஆஃப் நம்ஸ். இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து செக் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் மேபி இனிஷியலாக ஒரு நம்பர் மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினாக்கா இந்த இடத்துல லைக் வி கேன் ஜஸ்ட் ஸ்பாட் லைக் சம் ஆஃப் நம்ஸ். இது ஓகே, இது ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ஸ் வரும். இங்கே நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம்னாக்கா இனிஷியலாக ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு nums of 0. Okay, now for n in nums 1:0, I mean 1:n, res is equal to res minus again result is equal to result minus n, and then I'm just going to return the result. ஸோ இது ஒன்று, அதாவது இப்போ நான் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்தேன்னா 1 - 2 - 3 - 4 அதான் இதனுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, நான் அகைன் டிவிஷனுக்கும் அதே கதை தான்.
ஸோ என்ன பண்ணுறோம்னாக்கா நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு அரேவை நான் எடுத்துக்கிறேன் நம்ஸ். ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா போட்டு பண்ணணும். என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா res is equal to nums of 0 and maybe try for n in nums of 1 is to n, res is equal to res divided by n, and then I'm going to return the res. Simple as that. இல்ல அப்படின்னாக்கா except exception as ex, maybe சும்மா ரைஸ் எக்ஸ் ஆர் லைக் சும்மா இப்படி போட்டுவிட்றோம். அப்போ இதுக்கு இது ஹேண்டிலே பண்ண தேவையில்ல, பட் லெட்ஸ் சி சும்மா இப்படி போட்டு வச்சுக்கலாம். ஸோ நவ் திஸ் இஸ் டன். இப்போ அதே மல்டிப்ளிகேஷனுக்குன்னா அதே கதை தான். ரிஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ரிஸ் and then for n in nums of 1 is to n, and then res is equal to res into n, and then I'm going to return res. Avla. So now with this flow, like we are able to do simple as that. Okay. இப்போ எனக்கு இங்க வந்து not two numbers, it can be like list of how to say numbers இது வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஓகே, இதுல எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. So fine. இது மல்டிப்ளிகேஷன்ல பார்க்கணும் ப்ரோ. நம்பர் நம் 2 எடுத்துருக்கு. புரியல. பாஸ் மேல பாஸ் நம் நம்ஸ். ஓகே. ஸோ வேற எங்கேயாவது மாற்றணுமா? இந்த இடத்துலையும் நம்ம மாற்றணும். நம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் தென் யா இந்த இடத்துல we shall put a single இது dot join nums. கொடுத்தனாக்கா we are going to get this. Fine. So அப்புறமாட்டிக்கு fine. இது இங்க ஓகே do calculationல operation. இது ஏன் இப்படி இருக்கு? Maybe I'm going to get a method. Like I'm going to get an object. But yeah, this is fine. Okay. அந்த இடத்துல அது எரர் ஓகே தான். இந்த இடத்துல we are having argument right. This is also fine. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ஸ் மட்டும் நம்ம பாஸ் பண்ணிக்கணும். நம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் பாஸ் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஸோ சேவ் ரிசல்ட்ல we are having this. Okay. Now let's execute this one again and let's see how it is working. Python calculator py. ஸோ இப்போ நான் அடிஷன் அடிக்கிறேன். 1 45 23 56 error. So expected still intense find float. சரி str of x for x in also we shall clear the result text. Okay,
ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கிறதுனால we shall write it like this. 23, 45, 34, 57, 89. So we are getting like 248. ரிசல்ட்ல நம்ம பார்த்தாலும் we will be getting this always. ஸோ அந்த நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து 248 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு. சிம்பிள் அஸ் தட். ஸோ இப்போ நான் திரும்பி வந்து இஃப் ஐ எம் புட்டிங் லைக் 5 ஐ எம் கோயிங் டு சி தி ரிசல்ட். அதே மாதிரி இப்போ மல்டிப்ளிகேஷனை கொடுக்குறேன். சே லைக் 23, 45, 0, 90 அப்படி கொடுத்தனாக்கா இட்ஸ் 0. ஸோ அகைன் we are getting this one. ஸோ இப்போ இதே டிவிஷனுக்கு நம்ம கொடுப்போம். 23, 0, 34 கொடுத்தனாக்கா can't divide by another number. ஸோ நம்மளுக்கு இங்கே ரெக்கார்டு இன்செர்ட் ஆகாது. ஸோ பக்கா டன். ஸோ இதான் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணவங்க புரியுதுங்களா? லைக் இன்ஸ்டெட் ஆஃப் 2 numbers we were consuming a list of numbers. 2 நம்பர்ஸ்க்கு மட்டும் நான் வந்து ஏன் இவ்வளோ ப்ரோக்ராம் எழுதணும்? இட்ஸ் லைக் நாட் குட் வே. ஸோ நான் இப்போ நம்ம என்ன ஒரு அப்கிரேட் கொண்டு வந்திருக்கோம்னாக்கா, நீ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துக்கோ, அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்ல எதை வேணா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி லைக் வி கேன் பிளே அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி உங்களோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? இல்ல ப்ரோ. ஓகே, கரெக்ட். ஏன் இல்லை? டிவிஷன்லாம் அந்த மாதிரில நம்ம செய்ய மாட்டோம். டிவிஷன் அந்த மாதிரி நம்ம செய்ய மாட்டோம். அடுத்து நிறைய ஆபரேட்டர் யூஸ் செய்ய பண்ண மாட்டோம். அடுத்து நிறைய ஆபரேட்டர் போட ஒரு கால்குலேஷன்ல. கரெக்ட். அதாவது இப்போ நான் வந்து மோஸ்டா நம்ம என்ன பண்ணுவோம், லைக் சே மோஸ்டா நம்ம வந்து 78 பிளஸ் 23 மைனஸ் 34 இன்டூ 10 மைனஸ் 9 சம்திங் லைக் திஸ் இப்படி தான் நம்ம கொடுக்க போறோம். ஓகே, திஸ் இஸ் மை கால்குலேஷன். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி போட்டனாலே என்னுடைய எல்லா நீடுமே இதிலே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இஃப் ஐம் கிவிங் அ ஸ்ட்ரிங் லைக் திஸ், இது எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துச்சுனாக்கா தென் இதுவே எனக்கு போதுமானது. I need not to do any other functionalities like what to say, வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகே, நம்ம போக போக நம்ம இந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம அச்சீவ் பண்ணுவோம். பட் த்ரூ த ரோட் நம்ம சில விஷயங்களும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அதான் மேட்டர். ஸோ at the end of this calculator application we are going to achieve this. ஓகே, இதான் நம்மளுடைய நீடா இருக்க போகுது. ஸோ let's see how we can do. Okay, இப்போ போட்ட அந்த நம்ஸ், இப்போ நான் வந்து ஒரு 2 numbers வாங்கிட்டு இருந்த இடத்துல லைக் இஃப் ஐ ஹவ் புட் லைக் வாட் டு சே லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ நான் போட்ட சில விஷயங்கள் புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த இடத்துல நான் இங்க என்ன பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே கிளாரிட்டியா இருக்குங்களா? இல்ல ப்ரோ. ஓகே, ஸோ இது மேல ஒன்றும் பிரச்சனை கொடுச்சு. என்னது? அந்த ஸ்ட்ரிங் இதை கன்வெர்ட் பண்ணி தெரியும், ஃப்ளோட்டா. இதுவா? அதுதான் ப்ரோ. இது என்னன்னா காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், அதாவதுனா சோம்பேறித்தனமாக எழுதக்கூடிய ஒரு வே. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ரா இஸ்குவல் டு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1, 34, 23, 89 இருக்கு. ஓகே, திஸ் இஸ் மை ஸ்ட்ரிங். கரெக்டா? இப்போ ஸ்ட்ரிங்கோட ஒன் ஆஃப் த ஆப்ரேஷன் வந்து ஸ்பிளிட் அப்படின்னு இருக்கு. அதாவது ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க உடைக்கலாம். நான் இப்போ எதை பேஸ் பண்ணி உடைக்கிறேன்னா ஸ்பேஸை பேஸ் பண்ணி உடைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ உடைச்சேன்னா எனக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் கிடைக்குது. கரெக்டா? அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வச்சு ஒரு வெட்டு, இங்கே இருக்க ஸ்பேஸ் வச்சு ஒரு வெட்டு, இங்கே வச்சு ஒரு வெட்டு. ஸோ மொத்தம் 3 வெட்டு, அதனால 4 துண்டு. we are getting it. ஓகேவா? ஓகே ப்ரோ. அதில் 2 ஸ்பேஸ் இருந்தாலும் வெட்டிடுவாரா? ஆமா, இவன் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டேன், 3 ஸ்பேஸ் விட்டேன். இப்போ என்ன ஆகும்னா ரா வந்து இப்படி இருக்கா, ரா டாட் ஸ்பிளிட். இப்போ நம்ம வந்து ஒரு இதை வச்சு நம்ம ஸ்பிளிட் பண்றோம். ஒரு ஸ்பேஸ் ஸ்பிளிட் பண்றதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த மீதி 2 ஸ்பேஸ் இருந்துச்சுங்களா, அந்த இடத்துல எம்டி வந்துடும்.
ஓகே ப்ரோ. கவரை கிளப் தூக்குறதுக்கு என்ன பண்ணி செய்யணும்? ஒரே எடுத்துக்காது. புரியலங்க? இப்போ அந்த 2 எம்டி ஸ்பேஸ் எடுக்கிறதுக்கு என்ன ப்ரோ செய்யணும்? இது நீங்க திருப்பி இது நான் இன்டிஜரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், வேற எதுவும் ஓகே பண்ண ப்ரோ. முடியாது. ஓகே. ஸோ இஸ் நம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இஸ் நியூமரிக் ஆஃப் 1. இஸ் நம்பரா நியூமரிக் ஏதோ ஒன்று இருக்குமே. இஸ் நம் ப்ரோ. இஸ் இஸ் டிஜிட்னு நினைக்கிறேன். டிஆர் ஆஃப் இந்த இருக்குதா, இஸ் டிஜிட். அந்த ஆல்ஃபா ஐ மீன் அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஐ மீன் ஒரு மெத்தடை கால் பண்றோம். இஸ் டிஜிட் எப்படி கால் பண்ணீங்கன்னா ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் இருக்கு. நீங்க இதை சேர்த்துக்கலாம். இல்லாட்டினாக்கா இஸ் இன்ஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குங்களா, இந்த இடத்துல யூ கேன் பாஸ் லைக் இன்ஸ்டன்ஸ் அண்ட் தென் இந்த வேல்யூ கொடுத்தீங்கனாலும் it is going to type. Okay. 1, int இப்படி கொடுத்தீங்கனாலும் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் அப்படிங்கிறது வரும். இது இன்ஸ்டன்ஸ் இது வந்து ஓகே, இது இந்த இன்ஸ்டன்ஸ் செக் பண்றதுக்கு இது இந்த இடத்துல ஃபால்ஸ் தான் வரும். ஓகே, நீங்க இந்த இதை யூஸ் பண்ணிக்க, டோன்ட் பி கன்ஃபியூஸ். இஸ் டிஜிட்டான்னு யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் வெதர் அது வந்து நியூமரிக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் எம்டி அடிச்சேனாக்கா யூ வில் கெட்டிங் ஃபால்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். Okay, now coming back to the question. Raw is equal to இப்படி இருக்குதா? So raw dot split கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பேசிக்கா வேர்ட்ஸ் இஸ் equal to raw dot split and then for மேபி ஒரு புதுசா ஒரு இது rest is equal to இது for word in words rest dot append float of word கொடுத்தனாக்கா ஓகே வராது, ஏன்னா இப்போ எரர் அடிக்கும். if word dot is digit rest dot append float of word அப்படின்னு கொடுத்தீங்கன்னா you are going to get a result. ரெஸ்ட்ல நம்மளுக்கு சில வேல்யூஸ் வரும். இது வந்து ஏன் வந்து எக்ஸ்ட்ரா வருதுனாக்கா முன்னாடி நம்ம இங்கே எக்ஸீட் பண்ணனால அது வருது, பட் தட் இஸ் ஃபைன். ஸோ இப்படி நம்மளுக்கு வருது இல்லையா, இப்போ இந்த 3 லைனு அப்புறமாட்டிக்கு இந்த லைனு இது எல்லாமே சேர்த்து தான் நான் என்ன பண்ணேன்னா ஒட்டுக்கா ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் லைக் திஸ். என்ன பண்ணேன்னா ஃப்ளோட் ஆஃப் எக்ஸ் இஃப் ஃபார் எக்ஸ் இன் ரா டாட் split if x dot is digit. இதை நம்மளுக்கு இங்கே அச்சீவ் பண்ணுறேன். ஸோ இந்த சிங்கிள் லைனே என்னால் எழுத முடியும். இதுதான் காம்பனன்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் நம்ம அங்கே போட்டிருக்கோம். ஸோ என்னன்னா இட்ஸ் அகைன் ஃபார் லூப் தான். இந்த ஃபார் லூப்பில் நீங்கள் எழுதிட்டு அதுக்குள்ளே அந்த இந்த கண்டிஷன் எழுதிப்பீங்க. அண்ட் தென் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்னு நீங்கள் விருப்ப போகிறீங்களோ அது நீங்கள் இங்கே எழுதிப்பீங்க. ஸோ தட் யூ வில் பி கெட்டிங் ஏ லிஸ்ட் ஆஃப் யுவர் டிசைட் அவுட்புட். லிஸ்ட் காம்பனன்ஷன் இல்லை, இது உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுனாக்கா நீங்கள் நார்மலாக எழுதுறதே பெட்டர். ஒரு ஃபார் லூப்பை போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். தட்ஸ் அகைன் யுவர் இஷ்யூ. இப்படி கொடுத்துட்டு ஃபார் nums is equal to அவ்வளோதான். ஸோ இந்த லைனும் இந்த சிங்கிள் லைனும் சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் செய்யுது. புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. அதில் கன்வெர்ட் பண்ற வேலையை மட்டும் தான் செய்யலாமா ப்ரோ? வேற எதுவும் வேலை செய்யலாமா? புரியல. அது
இந்த டைப் கன்வெர்ட் மட்டும் தான் பண்ணலாமா இல்லாட்டி வேற எதுவும் செய்யலாமா? இந்த float என்ன வேணா text பண்ணிக்கலாம். for இல்ல சரி நோ என்ன வேணா பண்ணிக்கலாம். இங்க உங்க லாஜிக் தான். நீங்க என்ன ஃபங்க்ஷனாலிட்டினா நீங்க இன்னொரு ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிக்கலாம். வாட் எவர் யூ வாண்ட் டு டு யூ கேன் டு. ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ Thank அண்ட் you தென் bro. இப்போ நீங்க இன்னும் கீழே எதை கேட்டீங்களே ஜாயின் என்னதுனாக்கா தட் இஸ் அகைன் ஒரு இது. ஸோ அது என்னன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அது நீங்க ஏதோ ஒரு விதத்துல நீங்க ஒட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஒட்டணும் இந்த சென்ஸ் லைக் மேபி நீங்க வந்து ஒரு கமா வச்சு ஒட்ட போறீங்களா இல்லைன்னா ஸ்பேஸ் வச்சு ஒட்ட போறீங்களா அப்படிங்கிறது அந்த கேள்வி. ஸோ அதுக்கு தான் அந்த ஜாயின். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், சே லைக் we are let's put like some names is equal to Alex, Bob, சார்லி. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா நான் எதை வச்சு ஒட்ட போறேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க கொடுப்பீங்க. ஸோ கம்மா டாட் ஜாயின். சரி, இந்த இடத்துல யூ ஆர் கோயிங் டு கிவ் அன் ஐட்ரேட்டர். ஓகே. ஸோ ஐட்ரேட்டர்னா லிஸ்ட் மட்டும் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. எனி திங் விச் இஸ் பீன் லைக் ஏபிள் டு ஐட்ரேட். அந்த ஏதாச்சும் ஒரு கண்டெய்னர் பேசிக்காக என்ன கண்டெய்னர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதான் அதுல இருந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அந்த கண்டெய்னர்ல லைக் நவ் வி ஆர் பாசிங் தி நேம்ஸ் இப்படி கொடுத்தனாக்கா வி ஆர் கோயிங் டு கெட் லைக் திஸ். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கமா வேணும் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு கெட் லைக் திஸ். இல்லை முன்னாடி கொஞ்சம் கமா வேணும் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு கெட் லைக் திஸ். இல்லை கமாவே வேணாம் எனக்கு வந்து ஒரு பவுண்டு சிம்பிள் வேணும். ஜஸ்ட் யூ ஆர் கிவிங் ஒரு க்ளூ. அந்த க்ளூ தான் இப்போ நம்ம எங்கேயும் போட்டிருக்கோம். ஸோ இது எதுக்கு நான் போடுறேன்னாக்கா ஸோ தட் in ரிசல்ட்ல கொஞ்சம் அழகா சேவ் ஆகுங்கிறதுனால. ஸோ வி வில் பி கெட்டிங் லைக் திஸ். இதான் மேட்டர். புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. Thank you. Right. So now what we can do is we shall implement like one another item. என்னதுன்னா history நான் பார்க்குறேன். But I want to rework on the history. Just na paathe like it is okay, fine. It's also helping me. But I would like to rework on the history part. So I can enna rework history is equal to number 6. சரியா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன மேப்பிங் கொண்டு வரோம்னாக்கா எங்க அந்த பிரிண்ட் rework on history வச்சுக்கிறேன். அண்ட் தென் சும்மா ப்ளஸ் நீ அதர் கீட் எக்ஸிட் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நவ் சிம்பிள் அஸ் தட். ஃபர்ஸ்ட் நம்ம கீழே போயிட்டு வி ஷால் கெட் தி வேல்யூ. இப்போ elif operator equal to operation dot rework history அப்படின்னாக்க now what I'm going to do is I'm going to call a function say rework history அப்படின்ட்டு இந்த ஃபங்க்ஷன் இப்போ போய் எழுதுவோம். and then I will just put continue. ஓகே, rework history நம்ம போடுவோம். rework historyக்கான கோடிங் எழுதுவோம். def rework history. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா this is fine. Now I want to know which area do I need to rework. Okay. So அதுக்கு நான் வந்து I am going to show the options like lines is equal to maybe get history lines. ஸோ அதுக்கு நம்ம திருப்பி ஹிஸ்ட்ரி லைன்ஸை நம்ம எழுதணும். def get history lines. ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னாக்கா let's try with open results.txt and I'm going to open in a read mode as fp. Okay.
So again, I'm just going to return the fp dot read lines. இல்ல exception exception as ex exception. I'm going to return an empty list. Okay. Fine. So now இப்போ லைன்ஸ் இங்க வந்துட போகுது. இப்போ அந்த லைன்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா I'm going to play, இல்லாட்டினாக்கா I'm just going to say print nothing to rework. I'm going to return empty. Okay, fine. So illatinaka, what am I going to do is I'm going to show history ஒரு 10 இதை நான் ஷோ பண்ணிக்கிறேன். Okay, fine. Now what am I going to do is I'm going to get a choice from the user. Okay, so int input of select the number from history to rework. Okay, so இதில் நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா rework. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா டார்கெட் லைன் வந்து நம்மளுடைய லைன்ஸ்ல இருந்து லைக் நெகட்டிவ்ல நம்ம பார்க்குறோம், பின்னாடி இருந்து நம்ம பார்க்கறதுனால we are going to see like this choice like this. So now this is fine. So now what we are going to do is we are going to parse the data. So first நம்ம வந்து இங்க என்ன வச்சுக்கிறோம், addiction, and then என்னதுன்ட்டு, and then we are having this and we are having this. Okay, so now இது நம்ம வந்து இப்போ இதுதான் நம்ம டெஸ்டிங்கா கிடைக்குதுனாக்கா we have to break it. Say like ra is equal to இருக்குனாக்கா I need to break it into 3 parts. ஒன்னு வந்து ஆபரேஷன் நேம், ரெண்டாவது வந்து நம்பர்ஸ், அண்ட் தேர்ட் வந்து இட்ஸ் லைக் ரிசல்ட் கூட நம்மளுக்கு தேவையில்லைன்னு வைங்க. we need to break this item. So எப்படி பிரேக் பண்ணலாம்னாக்கா லெட்ஸ் பிரேக் இட் யூசிங் ஸ்பேஸ் வச்சு நம்ம பிரேக் பண்ணா நம்மளுக்கு கிடைக்குதானா, யா we are getting it. ஆனா எனக்கு இதுல இந்த கோலன்னு எனக்கு தேவையில்ல. ஸோ மேபி அதுக்கடுத்த கிளீன் அப் ஆக்டிவிட்டியில் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கலாம், என்னங்கிறத பார்ப்போம். என்ன பண்ணலாம்னா ஓகே ஃபைன். எப்படி நம்பர்ஸ் மட்டும் அதை தனியாக பிரிச்சிருக்க முடியாது, ரெகெக்ஸ் போட்டா சரி இல்லாட்டி ரெகெக்ஸ்ல அவ்வளோலாம் தேவையில்ல, இதுலயே வந்துருது உங்களுக்கு. இப்பவுமே நீங்க எடுக்கலாம். ஆனா ஆப்ரேஷன் நேம் கம்மா நம்ஸ் எஸ்டிஆர் கம்மா அண்டர்ஸ்கோர் இருக்குனாக்கா, ஸோ இப்போ நம்ம டார்கெட் லைன் டாட் ஸ்பிளிட் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இதில் கொடுத்துட்டு யூ கேன் டேக் இட் இன்டு லைக் இப்போ நம்மளுக்கு இங்கே எத்தனை பாட்டு வந்துச்சு, 4 பாட்டு வந்ததா. இல்லாட்டினா என்ன பண்ணலாம்னா டிஎல் ஸ்பிளிட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஆப்ரேஷன் நேம் இஸ் ஈக்குவல் டு டிஎல் ஸ்பிளிட்ஸ் ஆஃப் 0. அதில் எனக்கு லாஸ்ட்ல வரைக்கும் எனக்கு லாஸ்ட் அந்த இது மட்டும் எனக்கு வேணாம், அதனால அப்படி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ஸ் ஸ்ட்ரிங் வந்து டிஎல் ஸ்பிளிட்ஸ் ஆஃப் 1. ஓகே, இப்போ ரெண்டும் வந்துருச்சு. நவ் ஐ கேன் ஜஸ்ட் பிரிண்ட் லைக் print of reworking numbers
ஓகே, இப்போ நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல நான் திரும்பி float of x for x in nums str and then இங்க இடத்துல நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிள் as that. அண்ட் தென் இப்போ இங்க என்ன பண்றேன் அப்படின்னாக்கா let's give an option for like choosing the operands again. Okay, so print select new operation. இதை கொடுத்துட்டு and from there we can get the again an input like ஏதாச்சும் யூஸ் பண்ண முடியுமா? get operator னே கொடுத்துடலாம். new operation maybe show greetல திரும்பி வெல்கம் டு தி கால்குலேட்டர் அப்படி எல்லாமே வருதோ? I don't want this, I just want this part. So இப்போ இது மட்டும் தூக்கி def available operations கொடுத்துட்டு இங்க available operations அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். So now I'm just going to call the available operations. இது கால் பண்ணிட்டு again I can get the operator. அதுக்கப்புறமாட்டிக்கு I can just do the same item again. Simply I'm going to validate, save result and show result. Maybe this one. Okay. So whenever you're seeing like ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு 2-3 வாட்டி எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா you just take it, put it into a function def execution அப்படின்னு போட்டுட்டு அதுக்குள்ள அந்த ஃபங்க்ஷனை போட்டுக்கோங்க, ஐ மீன் லாஜிக்கை போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாமே நீங்க பாஸ் பண்ணிக்கோங்க nums and then yeah, this is fine. So now this execution நீங்க வந்து இங்க கால் பண்ணிக்கலாம். Execution operator nums simple. Okay, so now இப்போ நம்ம என்ன பண்றோம்னாக்கா இதே இடத்துல I'm just calling this execution operator numbers. அவ்வளோதான். அப்போ இது தேவையே இல்லை. ஓகே, then this is fine. ஓகே, ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். I want to rework on history. So last in resultsல இதான் நம்மளுக்கு கிடைக்குது. So what I wanted to work is I wanted to do the first one. ஓகே, ஏதோ தப்பு. என்ன தப்பு? nums in str num string இருக்கு. ஓகே, டாட் split comma so reworking numbers இது கொடுத்துச்சு. now I'm just going to put maybe addition, multiplication வந்து இப்போ addition மாத்துறேன். so now my new result is 158. டடா, முடிஞ்சு. ஸோ இப்போ இங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா 158 வந்திருக்கும் வித் சேம் ஐட்டம் தட் வாட் வி சாரி இந்த இடத்துல
இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணதுல வந்து நவ் வி ஆர் ஹேவிங் திஸ் லைக் 158 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 0ன்றது இப்போ அதே இன்புட் எடுத்து லைக் வி ஹவ் டன் தி அடிஷன். ஸோ இதுதான் இதில் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் ஸ்டில் இதுலயுமே எப்படின்னாக்கா லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான் நம்ம வாங்கி நம்ம ப்ளே பண்றோம். ஓகே, பட் இது வந்து குட்டான்னு கேட்டீங்கன்னாக்கா நாட் அட் ஆல் குட். இது நீங்க வந்து எப்படி யோசிக்கணும், லைக் எப்படி பார்க்கணும்னாக்கா யூ ஹவ் டு திங்க் இன் ஏ ஜென்ரிக் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ முன்னாடி நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஜஸ்ட் நான் வந்து ஒரு 4 + 5 + என்னடா 5 + 6 - 34 இப்படி கொடுத்தாலும் எனக்கு வந்து எக்ஸைட் ஆகிற மாதிரி நான் எழுதணும். சோஃபா நம்ம எழுதல. ஸோ வி வில் நம்ம அதை நோக்கி நம்ம கொண்டு போகலாம். பட் யா, இந்த ரீஒர்க்கிங் ஆன் அன் ஹிஸ்ட்ரி, ஸோ அது புரிஞ்சுதுங்களா என்ன பண்ணியிருக்கோங்கட்டு? டு ஆல் அர்ச்சனா, சிவகாமி, காயத்ரி, ரகு, யூசுப், ஓகே சரி. இப்போ நம்ம ரீஒர்க் நம்ம எப்படி பண்ணோம், யாராச்சும் ஒருத்தங்க சொல்லுங்க பார்ப்போம். எப்படி எந்த ஃப்ளோவில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை அவுட் பண்ணோம்? இப்போ தம்ஸ் அப் போட்டிங்க இல்லையா, அதுல இருந்து யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. நாட் தட் கிளியர் பட் வில் கோ த்ரூ த ரெக்கார்டிங். ஓகே ஓகே சரி, நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ப்ரோ, அந்த லிஸ்ட்லேருந்து ஃபைல்லேருந்து ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணிவிட்டு பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு நம்பரை மட்டும் தனியாக எடுக்கிறோம். கொடுத்துட்டு ஃபங்க்ஷனுக்கு திரும்ப அசைன் பண்ணிவிட்டோம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இன்னும் நாளைக்கு இது நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பார்க்கலாம்னாக்கா, வி ஷால் ட்ரை இப்போ இந்த நம்பர் கொடுத்து இந்த நம்பருமே எடிட்டபிளாக இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் லெட்ஸ் see how we can achieve the same, right? Okay, then we can close for today. So and then like Archana actually mentioned like இன்னும் கொஞ்சம் clear ஆகலன்ட்டு, like நீங்க go through பண்ணுங்க. Like if there are any queries, like Saturday Sunday like I'll be free. So if anyone is having any queries, you can ping me, like we can sync. Okay, so from there like you will try, because நம்மளுக்கு இந்த பைத்தன் செஷன் வந்து within this month மட்டும்தான். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து 1 2 3 4 5 6 செஷன் தான் இருக்கும். ஓகே, ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். இஃப் யூ ஹவ் எனி queries at any point of time, புரியலனா யூ ஜஸ்ட் ஆஸ்க், we can sync. ஓகே, ஓகே தென் ஃபைன். தேங்க்ஸ் ஆல், பை பை. சொல்லுங்க. இல்ல இல்ல இந்த அந்த கோடு ஒரு நிமிஷம்